மாமனிதர் பாசறைப்பாணர் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு பிள்ளைகள் நாம் புகழ் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உணர்வின் நெகிழ்வோடு உறவு குவியலாக அரங்கிலே கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நமக்கு ஒரு கனவு இருந்தது. அது நம்ம இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகம். ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்து அன்னை தமிழினத்தின் அருந்தவத்தால் பார்வதி தாயினுடைய வயிற்று வழியில் வராது தமிழ் பேரினத்தின் வரலாற்று வழியில் பிறந்த ஒரு மகன். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை அன்னை இந்த பூமி தாய் தனக்கு பேரிடர் வரும் காலங்களில் புதிதாக ஒன்றை தன்னை தற்காத்துக் கொள்ள தகவமைத்துக் கொள்வாள் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நான் ஆழி பேரலையை, பூகம்பம் என்கிற நிலநடுக்கத்தை அதையெல்லாம் பார்க்கிறேன். அப்படி உலகில் மிக மூத்த மொழி, ஆதி மொழி, தானாக தோன்றிய தனித்த மொழி, இறைவனை பேசியது, இறைவனை பாடியது உலகில் எண்ணற்ற மொழிகள். இறைவனே பேசியது, இந்த மொழியால் என்னை பாடு என்று கெஞ்சி கேட்டது இது நம் உயிர் தமிழ் மொழிதான். தோற்றுவாயை இன்னும் எவரும் கண்டுணர்ந்தவர் இல்லை. ஒருவர் 50,000 ஆண்டு என்கிறார், ஒருவர் 80,000 ஆண்டு என்கிறார். இங்கே 3,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. வரலாறே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொன்மத்தின் தொன்ம மொழி தமிழ். அந்த தாய் தன் அருந்தவத்தால் அழியும் விளிம்பில் நிற்கிற போது ஒரு மீட்பனை பிரசவிக்கிறாள். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். வீழ்ந்த தமிழ் பேரினத்தை, தாழ்ந்த தமிழ் இனத்தை தன்மானத்தோடு தலைநிமிரச் செய்ய வேண்டும் என்று தன் தலையை தர தயாராக வந்தவன் தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு மகன்தான். என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் இங்கே கூறியது போல தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த வீரத்தையும் தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த அறிவையும் ஒன்றே பெற்று ஒற்றை மகனாக பிறந்த பெருவீரன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனால்தான் பிரபாகரன் ஒரு பெயர் சொல் அல்ல, தமிழ் பேரினத்தின் தனித்த வரலாறு. அவன் ஒரு கனவு கண்டான்.
உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு புனிதமான கனவு அவனுக்கு வந்திருக்க கூடாதுதான். ஏனென்றால் அவன் அமைச்சோ, அவன் அப்பன் ஒரு அமைச்சோ, அவன் ஒரு மன்னனோ, அவன் வாரிசோ, அவன் ஜமீனோ திவானோ இல்லை. அவன் ஒரு சாதாரண மகன். ஆனால் அவனுக்கு தெரியும் வரலாறை உருவாக்கியவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள் உலகெங்கிலும் எளிய மனிதர்களான் என்பதை உணர்ந்ததால் அந்த எளிய மகன் தன் இன வரலாற்றை எழுத துவங்கினான். அது அவன் முன்னவர்கள் முன்வைத்த தத்துவம்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை காட்டிலும் மானத்தோடு மாண்டு போவது சிறந்தது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கியவன் கொதித்து எழுந்தான். 7 வயது சிறுவனாக இருக்கும் போதே அவன் இதயத்திற்குள் விடுதலை விதை விழுந்து விட்டது. 14 வயதில் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த சிறுவனை தேடி சிங்கள காவல்துறை வீட்டுக்கு வர தன் உடன் பிறந்தார்களுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்க வேண்டாம் என்று வீட்டை விட்டு 14 வயதில் வெளியேறிய அவன் 18 வயதில் ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டுக் கொன்றான். அவன்தான் சொன்னான், எதிரியை விட்டுவை, துரோகியை சுட்டுவை என்று. போர்க்களத்தில் எதிரியின் கழுத்தில் வாள் விழுவதற்கு முன்பு துரோகியின் கழுத்தில் விழ வேண்டும் என்று கற்பித்தான். அவன் எனக்கு கற்பித்தான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். எதிரி எப்போதும் நம் பலத்தையே குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலகீனத்தையே குறிவைப்பான். அதனால் எதிரியை விடவும் துரோகி ஆபத்தானவன், முதலில் அவனை சுட்டுவை என்றார். அதனால் அந்த துரோகியை சுட்டார். 18 வயது சிறுவனின் துவக்கிலிருந்து வெடித்த அந்த தோட்டாவில் அதிர்ந்தது நாடு. மீசை கூட சரியா முளைக்காத அந்த சிறுவனின் படத்தை சுவரொட்டியில் ஒட்டினார்கள். 10 லட்சம் ரூபாய் இவனை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு பரிசு. தலைக்கு 10 லட்சம் வந்து வைத்து இவன்தான் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்ற அடையாளம் காட்டியவன் இனப்பகைவன் சிங்களன். தமிழர்கள் சொல்லவில்லை இவன்தான் உன் தலைவன் என்று, அவர்கள் சொன்னார்கள் இவன் தானடா உன் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டியவன் பகைவன். அன்று தொடங்கியது அவன் இன விடுதலை போர். தொடங்கிய காலத்திலே இருந்து அந்த விடுதலை நெருப்பை தனக்குள் பற்ற வைத்துக் கொண்டு இந்த நிலமெங்கும் பற்றி பரவிய பெருந்தீ நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, இதுவரை தமிழீழ விடுதலையை, தமிழ் தேசிய விடுதலையை மாவீரர்களை தலைவர் பிரபாகரனுக்கு தவிர ஒருத்தரையும் பாடாத ஒரு குரல் உண்டென்றால் அது நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளில் இல்லை இணைந்து அந்த தலைவர்களை பாடியிருந்தால் பெரும் பெரும் பதவிகளை பெற்று வசதியாக வாழ்ந்திருக்கலாம். எண்ணற்ற பேர் வந்தார்கள், வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்கள், பேசினார்கள். எல்லாம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஆயுதம் மவனிக்கப்பட்டது என்று அறிந்தவுடனே தடுமாறினார்கள். வாழ்நாளின் இறுதி நொடி வரை கடைசி மூச்சு தன் உடலில் இருந்து கசிந்து பிதுங்கி வெளியேறுகிற வரை
தான் கொண்ட கொள்கையில் சற்றும் தடுமாறாது தளராது கடைசி வரை நின்ற ஒரே மகன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் பாடுகிறார், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். தமிழீழம் பெற்று இங்கு தருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன். தேனிசையாலே அவன் புகழை பாட்டாக்குவேன், அவன் திசையிருந்து வரும் காற்றை மூச்சாக்குவேன். அந்த தலைவன் இருந்த திசையிலிருந்து வந்த காற்றை மூச்சாக்கி வாழ்ந்த ஒரு மான மறவன், கொள்கை வீரன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா. எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம். ஆனால் இப்படி ஒரு ஈர்ப்பு மிகுந்த குரல் வளம் இந்த இனத்தில் எவனுக்கும் இருந்ததில்லை. பேரவருக்கு தேனிசை என்று வந்துவிட்டது. ஆனால் தமிழ் பேரினத்தின் எழுச்சி இசை என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பவர்கள் மீது நமக்கு ஏன் வருத்தம் வரவில்லை என்றால், இந்த தடத்திற்கு வரவில்லை என்றால் நாமளும் அங்குதான் இருந்திருப்போம். அதுதான் யதார்த்த உண்மை. புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் தன் பாக்களால் புலிகளாக மாற்றிய பெருமை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பாவுக்கு உண்டு. நம்முடைய முன்னவன் நம்முடைய பாட்டன் பாரதி, அவனை தொடங்கி நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், நம்முடைய தாத்தன் பாவலரேறு, இவருடைய பாக்கள் எல்லாம் தான் நம்மளை செதுக்கி செதுக்கி ஒரு ஒளி போல இந்த தமிழ் தேசிய வீரர்களாக இந்த களத்திலே தளத்திலே நம்மளை வார்த்தெடுத்தது அவருடைய பாக்கள் தான். வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. இந்த குரல் தான் உலக தமிழினமே எண்ணிப்பார், நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார். அவன் பாவாக எழுதினான், அவன் பாடி எழுப்பினான். இந்த குரல்கள் தான் நம்மளை உசிப்பியது. என் போன்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து இந்த களத்திலே நிறுத்தியது இந்த குரல் தான். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன். கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொல்ல வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன். பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் போன் இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவனும் இல்லை. எரிமலை மூச்சுக்கும் எழும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை. பொங்கி எழுந்தெங்கின் கலங்கின் புயல் பொங்கி எழுந்தெங்கள் படைவீரர் களமாடினார், போர்பறை அதிரவா புலியேனி களம் என்று தட்டடா தட்டு தோலை.
பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. இதை பாடி பாடி உசிப்பி உசிப்பி உறங்க விடாமல் செய்து தமிழீழ தாயக விடுதலையின் பக்கம் எண்ணற்ற வீரமறவர்களை களத்திலே இறக்கிவிட்ட பெருந்தகை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துக்களை எண்ணி பாருங்கள். அந்த பாடலை உலக நாடுகளெங்கும் போய் பாடி இயக்கம் தொடங்கிய காலத்தில் அதற்கு நிதி சேகரிப்பில் தன் குரல் வளர்த்தால் நாடெங்கிலும் பாடி பாடி இதுபோல் அரங்குகளில் பாடுகிற போது எண்ணற்ற நம் பெற்றோர்கள், நம் தாய்மார்கள், நம் தங்கைகள், அக்காக்கள் கழுத்திலே இருந்த அந்த நகைகளை எல்லாம் கலட்டி அப்படியே வைத்து விட்டு போனது. அதிலே அந்த பணத்தை எல்லாம் சேமித்து சேமித்து தலைவன் படைகட்டி போர் புரிய கொண்டு போய் கொடுத்த கொடை நம் அப்பாவுடைய குரலுக்கு உண்டு. படிப்பட்ட இன்றைக்கு இயக்கம் மாமனிதர் என்று அறிவித்திருக்கிறது. நம் தலைவர் இருந்தால் அவர் தேசத்தின் குரல் என்று அண்ணன் பாலசிங்கம் அவர்களை அறிவித்தார்கள். அவர் இருந்தால் தேசத்தின் இசைக்குரல் என்று நம்முடைய அப்பாவை தலைவர் அறிவித்திருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடு நம் அப்பாவை தேசத்தின் இசைக்குரல் என்று நாம் அழைப்போம். விடுதலை குயில் என்றும் வீர முரசு என்றும் நம் அப்பாவை அழைப்போம். எத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் நம் அப்பா. இனத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்த பெரிய மகத்தான மனிதர். ஒருவன் எப்போதும் மாமனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். அப்படி தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்நாளின் இறுதி நொடி வரை உழைத்ததால் அவர் மாமனிதர் என்று அழைக்கப்படுகிறார். எத்தனை போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை நம்முடைய அப்பா. ஈழ விடுதலை களத்திலே எண்ணற்ற மாவீரர்கள் கருவி ஏந்தினார்கள், ஆயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் உயிராயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் அறிவாயுதம் ஏந்தினார்கள். நம் அப்பா குரலாயுதம் ஏந்தினார் என்பதை தமிழ் சமூகம் மறக்கக்கூடாது. நாம் வீழ்ந்துவிட்ட ஒரு தேசியனத்தின் பிள்ளைகளாக இருப்பதால் இந்த விழா ஒரு சின்ன அரங்கில் நடக்கிறது. மற்றவர்கள் அதிகாரத்தை அடைவதும் அடைய துடிப்பதும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் வீழ்த்தப்பட்ட ஒரு தேசியன மக்கள், அழித்து ஒழிக்கப்பட்ட நம் தமிழ் மொழி மீட்சிக்கு, இன உரிமை மீட்புக்கு, அதன் பாதுகாப்புக்கு, இனத்திற்கென்று ஒரு அதிகாரம் கட்டமைக்கப்பட்டால்தான் நிலம் வளம், காடு மலை, கனிம வளம் எல்லாம் பாதுகாக்கப்படும். அதெல்லாம் கண் முன்னாடி பறிபோய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழ் இனம் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, தமிழர் வரலாறு என்றோ, தமிழர் இலக்கியம் என்றோ, தமிழரின் தொன்மம் என்றோ, வழிபாடு என்றோ, தமிழர் அடையாளங்கள் என்றோ பேசுவதற்கு எவரும் இல்லை. பேசாதவர்களிட்டே ஆட்சியும் அதிகாரமும். இந்த நிலையில் புதிதொன்றுமில்லை நமக்கு. இது முயன்று முயன்று முடியாது போனது முன்னவர்கள் நமக்கு பாடமாக நிற்கிறார்கள். நாம் கற்றது நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக சமரசம் செய்து நிரந்தர வெற்றி இழந்தவர்கள்.
தற்காலிக வெற்றிக்காக சமரசம் செய்து நிரந்தர தோல்வியை தழுவிக்கொண்டவர்கள். நாம் இது இரண்டையும் செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிந்த மகன் நான். நிறைய தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனியும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராது அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து கொள்ளும். நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. என் கனவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில் ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது என் நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவன். அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா, அவங்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க. ஒருத்தர் நான் என்ன கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு, இங்க பேரு 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் இட், விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா, நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா, வென்று வா. நீ பாப்ப
திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு, அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கு நிலை இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொல்லணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்லை ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்த தலைவருக்கோ, எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்கக்கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா? பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த யாருன்னு. ஏதோ சொன்னார், தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்தில் நல்லா வேலை செய்யறாரு. ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்வார்? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவர்? இப்போது இந்த டிவிகே ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது? என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்லை, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்லை. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போற. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா? புற மகாத்மாக்களா? விலகு. எங்கூர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேரு. அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல, தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் பிறந்த சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார், அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா அவர் மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிகே கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி,
இவர் வாயை திறந்தா, மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆட்சின்னு இருக்குல்ல, தோற்றுவா இருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் தேர்தல் முடியும் முத நாள் ஓட்டு போடுறதுக்கு முத நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல் ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லை. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மளை மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு. இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம், செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா, கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத, தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. அப்படி ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோவிச்சுக்கிட்டேன். நங்கடா உங்க பிரச்சனை, பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் ஆகாத சொல்றாரு. கப்பர் டே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் பூரா. இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங். டே, இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை உண்டிட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச? பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு தற்சார்பு பேசுறாப்புல? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும். அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்பார்? கேளு, ஒரு விவாதத்துல கேளு கேளு. ஏன்னா இங்க எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது. இப்ப தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்புலே, சொல்றாருல்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். அதை நாங்கள் தமிழில் உயிர் வழிங்கிறோம், நீங்கள் பயோகேஸுங்கிறீங்க, நாங்கள் உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கனு. நீ என் மாட்டு சாணி தான் வரும். அதை நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது.
சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோயிடா. நீ என்ன எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருங்குது என்னுடைய வேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னா நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே, என்ன மயத்துக்கு விற்க மாட்டா? போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிரளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடியும் மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது, அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிற அவன் தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா. இன்னையே படிப்பொருள் படிப்பொருள் விடு. ஆடு மாடு வாழை மேய்க்க தலாய்க்கு, பன்னி மேய்க்க தலாய்க்கு, கழுத மேய்க்க தலாய்க்கு, படப்பைத்தியக்கார. என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறவன்டா. காரைக்குடியில் எங்க ஊருக்கு செட்டிநாடு வீடு மாதிரி என் தம்பி லியோ. தருமபுரியில் ஒருத்தர் வீடு கட்டுறான்டா, படையாச்சிடா. 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா, மரபு வழி மாறாம. அப்படி ஒரு சாந்து, ஒரு சொட்டு சாந்து இல்லடா. செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டுறான்டா. குளிருட்டி தேவையில்ல, மின் விசிறி தேவையில்ல, குழு குழுன்னு இருக்கும்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா. என் கட்சியில் இருக்க பிள்ளை அவன் சொல்றான், வீடை பார்த்து, தம்பி இன்னும் எத்தனை கோடி வேணா 2 கோடிக்குள்ள முடியும், இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஐயா என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கேன்யா, பண்ண வச்சிருக்கேன். ஏய் நான் சத்தியம் பேசுறேன்டா, எங்க அப்பா மேல ஆனையா, உண்மையை சொல்றேன். இந்த ஒரு அலைபேச்சியில் இருக்கு என்ன, இந்த தஞ்சாவூர் தான் போயிட்டாப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தருமபுரியில். பண்ணி வைக்கிறேன் 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வரும்யா. அது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியான்னு இருக்காப்ல. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாரிச்சுக்காண்டா. பைத்தியக்கார பயல. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. கிறுக்கா. அரசா மருத்துவமனைக்கு வெளியில் வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அது சொல்றது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கழுத மேய்க்க தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய் நீங்கெல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடை துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவருக்கு முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்திரத்துக்கு அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காப்ல. அவன் அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய், நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது, அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர்? வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்ம நியாயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா
நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன். நாங்கள் தூத்துக்குடியை ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய், அது துறைமுக நகரம் தான்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டுச்சந்து மூத்திரச்சந்தாரு. கருமா கருமா. 436 திட்டங்களை 76, சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில் ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல் குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு. 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை நான் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகினதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டமிடாது. அவர் வந்து எழுதுறாப்புல, என்னன்னு தெரியல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற.
சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. எதா இருந்தாலும் பழைய எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணுலாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு அப்படின்னு, ஐயோ எங்க கிரிய குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவளும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்துவிட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியாள் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எல்லாமே எம்மிட முடியும். ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல்ல, நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ பழிய போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டு, எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீல. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சேம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு என் மேல பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் அழிவிக்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிகிட்ட வந்து சின்னவன்கிட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கட்டுக்கு அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்கிட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பார்த்து நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்கள் களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். நீ காட்டு பள்ளியில் நீ கட்டு பார்ப்போம்.
நீ தண்ணீரை வித்துறா பாப்ப, நீ ஜல் ஜனாது கிள் ஜனாது கொண்டு வந்து வித்துரு பாப்ப. சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான். அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதான், அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதான். ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லா வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் எதை என்ன நீங்கள் என்ன போடுவீங்க? சோலார் மின் பூங்காமா எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்கள் வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலையை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல தொட்டுறா பாக்குற. நீ நல்ல தால் ஒருத்தன் தொட்டுறா பாப்ப என் நிலத்துல. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போ. எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. எங்கே உள்ளது நடுவ? சிப்காடு தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு. அதை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்ல வீரன் தான். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினான்? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகள். அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றவரே தான். அனுராதபுரத்தை அடிச்சு பிடிச்சிட்டான், ஆணையரவை அடிச்சு பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்கு அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ். ஒரு கால் தான் கட்டக்கால். இன்னைக்கு அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இந்த பிறகு இப்படி இருக்கும், இப்படி எடுத்து வைப்பாப்ல. சகதிக்குள்ள கட்டக்கால் மடிச்சுன்னா வராதுல்ல, அப்படி தூக்கி வச்சு போவாப்ல. வாக்கியோட பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ற? அதுல என்ன தெரியுதுன்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனா பலத்தை இழக்கல. திருப்பி அடிச்சு பிடிச்சிட்டாப்ல. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நீ தயாராயிரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம இங்க இருப்போம் நிம்மதியா படிச்சுக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்க, ஏதோ ஒண்ணு. ஒரு பெருங்கனவை சுமந்தின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம்.
நாங்கள் நினைப்போம் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனால் காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான். அளப்பெரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சிருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதையை கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில, முதுகுல, உடம்புல தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்றுக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்றாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்கு. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கா, என் தங்கை, எங்கள் குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேனே, உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்தில் பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யல. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால் இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்க. அதனால தாயக விடுதலை கனவிலையும் மொழி மீட்சிக்காகவும் இன எழுச்சிக்காகவும் இன்னை வரை இந்த ஈக மறவர்களினுடைய மூச்சுக்காற்று இன்னும் நம்மை சுற்றி உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப 1000 கனவுகளோடு களமாடி வீரச்சாவை தழுவிய மாவீரர்களினுடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருப்பது சத்தியமானால், என்னுடைய தங்கை சுவிஸில் இருக்க போராளி, அவளுக்கு ஏதோ நள்ளிரவில் இது அவளுக்கு ஏதோ அவளுக்கு உறக்கவில்லை, நமக்கு இது போட்டு அழுதா. அவள் என்ன சொல்கிறா, நான் கூட பதிவு பண்ணேன். நான் ஏதோ வருத்தத்தில் இருப்பேன் நினச்சி, நீ கலங்காத, நீ தைரியமாக போ. நீ பார்த்து உன்னை பார்த்த மாவீரர்கள், உன்னை பார்க்காத மாவீரர்கள் இருக்காங்க. நீ பார்த்து செத்த மாவீரர் பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய கனவெல்லாம் உன்னை கைவிட்டுறாது. நீ நம்பிக்கையோட போ, நம்பிக்கையோட போன்னு அவள் என்னை இது பண்ணுறா. அது மாதிரி இது ஒரு மேடையில் பேசிட்டு வேர்க்கவருக்கு இறங்கி போனேன். ஒரு தாய் வந்து என்னை முட்டுவாய் பிடிச்சிட்டு, சிமா ஐயா இப்படி கத்தி கத்தி வேர்வையோட இப்படி தொண்டை தண்ணி கத்திரியே இந்த மக்களுக்கு, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குயா அப்படின்னு நான் சொன்னேன். நான் வேர்வை தான் சிந்துறேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தத்தை சிந்திட்டான், நான் உணர்வை தான் கொடுத்து கத்துறேன். இதே நோக்கத்துக்காக என் முன்னவர்கள் உயிரே கொடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் இல்லை தாயே, நீ என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வண்டி நிறைய குப்பைனாலும் வண்டி நிறைய யாரும் நெருப்படுத்திட்டு போகிறதில்ல. ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி தான். நீங்கள் ஒவ்வொருவரும் தீக்குச்சி, கொளுத்தி விடுங்க, பத்தி எரியும், ஒன்றும் இல்லை. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அதனால பற்ற வச்சு விடுங்க. இந்த இதுகளையெல்லாம் தாண்டி வெல்வதற்குல்ல, அதுதான் புரட்சி, அதுதான் புரட்சி. மார்க்ஸ் என்ன சொல்ற, ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை அடைவதற்கு தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிக்கிற ஒரு முயற்சி இருக்கு பாருங்க, அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அதான் வருங்கால தலைமுறைக்கு வரலாறா இருக்குதுங்கிறான். அப்படிதான் நம் தலைவனுடையது, அப்படிதான் நம்ம அப்பாவுடையது. இப்ப அவருடைய கனவு நம்மகிட்ட இருக்கு, இசையா இருக்கு, இசையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உனக்கு சோறு வருதுன்னா பாத்துக்க. அப்ப அவருடைய பாடலை கேளு. அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வருங்கிற பாடலை கேட்டு அழாதவன்லாம் கிடையாது. உலக நாடுகளில் அழாதவன் கிடையாது. அவர் பாடல் தான் எண்ணற்ற வீரர்களை களத்தில் கொண்டாந்து இறக்குச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி பேசி உணர்வூட்டி களத்துக்கு இழுத்துட்டு வந்ததை விட அவருடைய 5 நிமிட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை களத்துக்கு வர வச்சது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகன்
இயக்க பாடலை தவிர எதையும் பாடலை. கடைசி காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் தன் மகனையும் தான் பாடினர். அது அந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் நம்ம ஒளிப்பேழையில் இருக்கு. அப்போ அது பாடியிருப்பார், இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர், அதெல்லாம் அப்போ பாடினது தான். அந்த மாதிரி ஒரு அருமை தந்தையை நாம் இழந்திருக்கோம். அவர் இல்லை, உருவத்தால் இல்லை, உணர்வால், தன் குரலால், கனவால் எல்லாமே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நம்ம அப்பா. என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு, என் பேரின சொந்தங்களுக்கு சொல்லுவேன், இது தற்காலிக ஒரு பின்னடைவு தான். 7 அடி முன்னோக்கி பாய ஒரு நீளம் தாண்டுகிறவன் 70 அடி பின்னோக்கி இருந்து ஓடி வர்றான். 7 அடி தாண்டத்தான் 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர்றான். இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிருக்கோம். 8 அடியிலிருந்து 4 அடி பின்னாடி வந்திருக்கோம். எதற்காகனா 40 அடி தாண்டுவதற்கு. அதை இந்த காலம் முழுவதும் நமக்குத்தான். இன்னும் நல்லா பயிற்சி எடுத்துக்குவோம். நமக்கு நோக்கம் சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது, பாதை தெளிவாக இருக்குது, பயணம் தெளிவாக இருக்குது, உழைப்பு கடுமையாக இருக்குது, வெற்றி உறுதியாக இருக்குது, பயண தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சற்று அதிகமாக இருக்குது. அதனால ஒன்று செய்வோம், கால்களை உறுதி செஞ்சுக்கிட்டு வேகமாக நடக்க பார்ப்போம். அவ்வளோதான், ஒன்றும் சோர்ந்துடக்கூடாது. இதில் விடியாத இரவேதும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. அன்னைக்கு சொன்னதுதான், ஒவ்வொரு இரவும் நல்லா கவனிச்சுக்கணும், ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலை தயாரித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்து கொண்டிருக்கிறது. அதில் அதனால் பொறுமையும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசேத்தும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடலுங்கிறான் நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தன் மறையிலே. அதுபோல் நம்முடைய தலைவர் பொறுமையின் மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி எப்போதும் தித்திப்பாக இருக்குங்கிறார். இப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது என்ன, அதனால் இந்த பொறுமையும் ஒரு வித போர் தான். இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேசிட்டோம். அதனால் இனி அமைதியாக இருந்து தலைவனை பாடினார்ல எங்கள் அப்பா, நம்முடைய விடுதலை பாவர் அண்ணன் அறிவுமதி எழுதுனதான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். உங்களுக்கு தெரியாது, கனடாவில் என்னை கைது பண்ணித்தான், பெரங்கையில் விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துகிட்டு போயிடான் 100 கிலோமீட்டரு. அப்போ கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு திருப்பி என்னை விண்ணூர்தி நிலையத்தில் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறான். 10 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு. சரி சரி அனுப்பி வச்சுக்கிறேன்னுட்டேன். கொண்டு வந்து ஒரு இருட்டு 1/2 கிலோ உள்ள தள்ளிட்டாப்புல, மூடிட்டாப்புல, முன்னாடி விலங்க போட்டாப்புல. இப்போ பாவம் பார்த்தியதை முன்னாடி போட்டாப்புல. அப்போ இருட்டார ஒன்றும் இல்லை, ஒரு வெளிச்சமில்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி இருந்தது, சிமெண்ட் இது. அப்போ இந்த பாட்டு தான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். ஓடி அந்த கதவை, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஓகே ஓகே நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவன் பேச மாட்டான், ஆனால் உலகம் பூரா அவனை பற்றி பேசும். இனிமேல் நம்ம பேச மாட்டோம், நம்மளை பற்றி எல்லாரும் பேசுவான். நீங்கள் கவலையே படாமல் இருங்க. தம்பி, எத்தனை நாளைக்கு தம்பி நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியும்? நீ என்னை மற்றும் பலர்னு, அல்லக்கைன்னு, அல்லல் சில்லுன்னு சொல்லு, போட்டியிலே இல்லைன்னு சொல்லு, அவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லு, நீ சொல்லிக்கிட்டே இரு. பார்க்க தானே போகிறோம். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நம்ம அப்பாவுடைய நினைவை போற்றுகிற நாளில் அவர் எந்த நோக்கத்திற்காக வாழ்வின் இறுதி நொடி வரை உறுதியாக நின்றாரோ, அப்பா மட்டும் இல்லை, அந்த குடும்பமே அர்ப்பணித்து நின்றுச்சு. என் தம்பி, என் மருமகன் எல்லாருமே, என் தங்கை எல்லாருமே இந்த இனத்திற்காக பாடியவர்கள் தான். அப்போ அந்த கனவு, அந்த நோக்கம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் புரிந்தவர்கள் தான். புதுசாக ஒன்றும் ஒருத்தருக்கு ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு அறிவு சமூகத்தை படைப்பதற்கு, அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்த்து வார்த்தெடுப்பதற்கு நாம் எல்லோரும் பயிற்சி களமாக மாறி இந்த இனத்தின் விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை ஏற்பதுதான். அதை வென்று முடித்து
நம் அப்பா நம் மாவீரர்களுக்கும் நம் தலைமைக்கும் நம்முடைய அப்பாவுக்கும் ஒப்படைப்பதுதான் பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அதற்கு எல்லோரும் தன்னலமற்ற உண்மை நேர்மையாக உறுதியாக களத்திலே நின்று இன விடுதலையின்காக அதன் வெற்றிக்காக அரும்பாடுவாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நம்முடைய அப்பா வீர முரசு விடுதலை குயில் பாசறை பாணர் மாமனிதர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். உலகெங்கும் பரவி வாழ்கிற நம்முயிர் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழீழ விடுதலை தேசிய இராணுவமான விடுதலை புலிகளின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய தந்தை தேனிசை செல்லப்பா விடுதலை பாணர் அவர்களுக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய பாசறை பாணருக்கு நம் புகழ் வணக்கம். நன்றி.